கனமழையால் திருவாரூர் அருகே இளாங்குண்டான் பகுதியில் 300 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் சாய்ந்துள்ளன. விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இது தொடர்பாக விவசாயிகள் என்ன தெரிவிக்கின்றனர்? ஏற்கனவே மழை பாதிப்புகள் தொடர்ச்சியாக ஏற்படும் நிலையில் அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? கண்டிப்பாக சிவரஞ்சனி, திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக இடைவிடாமல் கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று நள்ளிரவு தொடங்கிய மழை தற்பொழுது வரை அந்த கனமழை என்பது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நீடித்து வருகிறது. நாம தற்போது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் அருகே ஈலகொண்டான் கிராமம். நீங்கள் பார்க்கலாம், 100 நாட்களான சம்பா பயிர்கள் இன்னும் 1 மாத காலத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த இந்த நெல் பயிர்கள் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக முற்றிலுமாக வயலில் சாய்ந்திருக்கிறது. மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். இந்த பயிர்களை பார்க்கலாம் நீங்கள் நேரடியாகவே. இந்த பயிர்கள் அனைத்தும் முற்றிலுமா மழை நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறீர்கள். ஒரு ஏக்கருக்கு 20,000 முதல் 25,000 ரூபாய் செலவு செய்த நிலையில தற்பொழுது பெய்த மழை என்பது விவசாயிகளை ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது. இங்கு பல விவசாயிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் சொல்லுங்க, இந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் நீங்க பயிரிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரியான பாதிப்பை நீங்க சந்திச்சிருக்கீங்க? நாங்கள் மட்டும் ஒரு 2 வேலி பண்ணியிருக்கோம். மொத்தமாக ஒரு 500 ஏக்கர் கிட்டத்தட்ட பாதிச்சிருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக நைட்டு 1 மணிலேருந்து பெஞ்ச மழைனால இந்த அளவு சாஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 10-15 நாளில் அறுக்க வேண்டிய வரப்பு சாஞ்சு போயிடுச்சு. ஒரு 20 ரூபா 25 ரூபா வரைக்கும் ஏக்கருக்கு செலவு பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 10 நாளில் அறுத்துடலான்னு இருந்தோம். நைட்டு பெஞ்ச மழையில் எல்லாமே சுத்தராக வடிச்சு போச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுமே தெரில. மற்றொரு விவசாயிட்ட கேட்கலாம். அதிகாரிகள் யாராச்சும் வந்து பார்த்தாங்களா? நீங்கள் அதிகாரிகள்ட்ட இது சம்மந்தமாக அந்த பாதிப்பு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கல. ஆனால் தகவல் சொல்லியிருக்கிறோம். ஊராட்சி மன்ற தலைவரின் மூலமாக ஏஓவுக்கு சொல்லியிருக்கிறோம். என்ன பாதிப்பு இப்போ இருக்கு? இது மாதிரி அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் பயிர்கள் இப்படி மிகப்பெரிய 2 தினங்களுக்கு நள்ளிரவில் பெஞ்ச மழையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. நீங்கள் நேரடியாக கேட்டிருக்கலாம் சிவரஞ்சனி. கடந்த 2 நாட்களாக இடைவிடாமல் பெய்த மழை என்பது விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம், இங்கு உள்ள சம்பா பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் இன்று காலை முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் நம்ம ஒளிபரப்பி வருகிறோம். ஏற்கனவே வடகரை, அதே போல மாங்குடி, நாரணமங்கலம், உளனி போன்ற பகுதிகளில் கனமழையின் காரணமாக நெல் பயிர்கள் மூழ்கி இருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஈலங்கொண்டான், கருப்பூர், அருகில் உள்ள மேலமணலி உள்ளிட்ட கிராமங்களிலும் 300 ஏக்கர் நெல் பயிர்கள் முற்றிலுமாக மூழ்கி இருக்கிறது. அதிகாரிகள் நேரடியாக வந்து ஆய்வு செய்ய வேண்டும், கணக்கெடுப்பு நடத்தி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். சிவரஞ்சனி, விவசாயிகளின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என நம்பலாம். நன்றி ராஜசேகர்.